தளபதி வந்துட்டாரா? வெளியே கூட்டா இருக்கா? நேற்று வந்து சரியான க்ரௌடிங்க. தளபதி இந்த வழியாக தான் வெளியே போனார். வாரப்பே சரியான க்ரௌடு. போகலாம் போகலாம். வாங்க வாங்க, பஸ் நிற்குது. கோயம்புத்தூர் வந்தாச்சு. தளபதிக்கு ஜெட்டு நிற்கிது பாருங்க. தளபதிக்கு தனியாக நிற்குதாங்க. ஃப்ரெண்ட்ஸ், விஜய் தளபதி அண்ணாவோட ஜெட்டு நிற்குதுன்னு நினைக்கிறேன். அதுதான் அவரோடது நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஆமாம், அவர் வந்திருக்காருல, இன்னும் போகல. போகலையா? ஏர்போர்ட்டில் மாட்டிக்கணும்னு நினைக்கிறேன். இப்போ என்ன போகாமல் இங்கே இருக்கிறாரு? 2 நாள் முடிஞ்சிருச்சா? பூத் கமிட்டி 2 நாள் 182 பேர் ஃப்ளைட்டில். ஆமாம், அந்த பஸ்ஸில் போயிடுவாங்க. 186 பேர். 31 ஆமாம், இன்னும் 4 பொண்ணுங்க, பைலட் 2 பேர். 186 + 6 பேர். நான் 2ஆம் நம்பர் இதில் இருக்கும். எங்கே பஸ் ஸ்டாண்ட் போய் ஏறுறீங்களா? இங்கேயே இருக்கிறீங்களா? ஞாயிற்றுக்கிழமை வெளியே பயங்கர கூட்டமாக இருக்கும். அது ராக்ல கூட்டம். ஆமாம், இவன் சினிமாக்காரங்க வேறு வந்துருப்பாங்கலாம். தளபதி இருக்காரு, இன்னும் போகலான்னு நினைக்கிறேன். வந்துட்டாரு, கிளம்ப போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு அதுக்கு தான் நிற்கிது தனியாக. அதுக்கு தான் நிற்கிது தனியாக. ஜெட்டு நிற்கிது பாருங்க முன்னாடி. போகலாம். அம்மாடி, அதான் வந்து தளபதி வர டைம் ஆச்சு. தளபதி இன்னும் போயிருந்தாருன்னா கூட்டம் இருக்காது, வரலன்னா பயங்கர கூட்டமாக இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். லக்கேஜ் எடுக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. எந்த வந்துருச்சா? உங்களுக்கு இருக்கா பாருங்க, அது தானே பெரிய உங்களுக்கு தானே துணி போயிட்டு வெளியே போய் பார்க்கில் உட்காந்து வருது பாருங்க. அதான் பார்த்தேன், நினைக்கிறேன் பாரு. அதான் எடுங்க எல்லாம் கூட வச்சுக்கலாம் திரும்ப. நான் தான் எடுத்துகிட்டு வச்சுட்டேன், சந்தேகத்துக்கு அமுச்சுட்டேன். இதுதானே பூட்டு தான் திறந்து உங்கள் பேர் போட்டிருக்கா பாருங்க. குமாரசாமியா? உங்களுது இல்லையா? இது குமாரசாமின்னு இருக்கு.
உங்கள் டிக்கெட்டில் பாருங்கள், டிக்கெட்டில் பிரிண்ட் போட்டுருங்க. உங்கள் அப்பா பேர் குமாரசாமியா? இன்னொரு டிக்கெட்டில் பாருங்க. அதில் எடுங்க, இன்னொரு டிக்கெட் எடுங்க. பேக் கன்ஃபார்மா? திறந்து என்ன பார்த்துக்குங்க ஒரு தடவை. சாவி இருக்கா? அதாவது சாவி என்ன போட்டு பாருங்கள் உங்களுக்கு தான். பேர் எப்படி மாற்றி ஓட்டினாங்க அப்புறம்? லாங் கனெக்ஷன். ஆமாம், இதுதான் லாங் கனெக்ஷன். நம்மளுக்கு தான் கனெக்டிங் ஃபைல் தான் போட்டிருக்காங்க லாங் கனெக்ஷன். சரி அப்போ மாற்றி விட்டாங்க. சரி விடுங்க. மாற்றி ஓட்டியாச்சு. குமாரசாமி சுப்பிரமணியம். இப்போ அவரோட இதில் ஓட்டிட்டாங்க மாற்றி. ஃப்ரெண்ட்ஸ், கோயம்புத்தூர் ஏர்போர்ட் வந்தாச்சு. இதோட ட்ரிப்பு முடிஞ்சுது. சரி விடுங்க. இந்த வருஷம் பாத்ரூம் போயிட்டு வெளியே போய் பார்க்கிங் ஒருத்தால் உட்காந்து சொம்பெல்லாம் மாற்றிருமில்ல, சொம்பெல்லாம் வண்டி எடுத்துக்க அப்படி வாங்க துணிலாம் இது எடுத்துடலாமா? அந்த பாத்திரம் அது இருட்டு விடும், வெளியே போய் எடுத்துக்கலாம். அது ஸ்லிப் என்ன பண்ணுறது, அது எல்லாம் வெளியே போய் பேசலாம். பாத்ரூம் போகிறப்பா அது அங்கே இருக்குது இந்தாண்ட. ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ட்ரிப்பு முடிஞ்சுது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இது வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 6 நாள் ட்ரிப்பு. ஒரு வீடியோவும் நல்லா பெரிய பார்ட்டாக போயிருந்திருக்கோம். நீங்கள் வந்து இது எத்தனை பார்ட்டில் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க எனக்கு தெரியாது. இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நிறையா பார்ட் நான் வீடியோஸ் போட்டுருந்துருப்பேன். அதை போய் பாருங்கள். தளபதி வந்துட்டாரா? வெளியே கூட்டாக இருக்கா? நேற்று வந்து சரியான க்ரௌடிங்க. தளபதி இந்த வழியாக தான் வெளியே போனார். போகிறப்பே சரியான க்ரௌடு. இங்கே இருக்குது, அங்கே பேக் ஓரமாக வச்சுட்டு வாங்கண்ணா. இதில் வச்சு தள்ளிட்டு போய்க்கலாம். நீங்கள் செப்பல் கழட்டி விட்டீங்க? செப்பல் கழட்டி விட்டீங்க? உட்காரலாம் தான். நீங்கள் போகிறீங்க லேட்டாகணும். இல்லை பாத்ரூம் போகிறாங்க, வந்துடுவாங்க. ஆமாம், மாடி வைங்க. இதை தூக்குங்க, மேலே இருக்கிறது. இங்கே வெளியே தான் வந்தாச்சே பக்கமாக. தொப்பி, உங்கள் தொப்பி பாருங்கள் இதில் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இதில் தான் நேற்று தளபதி உள்ளே வந்தார். மாதம் சரியான கூட்டமாக இருந்துச்சு. இன்றைக்கி நம்ம மட்டும் டைமிங் மட்டும் கரெக்டாக வந்துருந்தோம்னா தளபதியை பார்த்துருந்துருக்கலாம். வேன் போயிடுச்சா நான் வேறு தெரில, போயிட்டாரா நான் பார்ப்போம். வெளியே வந்து கூட்டம் இருக்கா இல்லையா என்னான்னு சொல்லிட்டு. சரிங்க, இந்த வெளியே வந்து கூட்டம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுவாங்க. இல்லை வெளியே ரொம்ப மகிழ்ச்சி ஆகிப்பிச்சிட்ருக்கேன். ஆமாம், ஏன் சீட்டு இருங்க வரட்டும் போகலாம். நான் ஒரு இடத்துல போய் உட்காந்துக்கிட்டேன். அவருக்கும் ஜன்னல் சீட்டு தான் கிடச்சிது. அங்கே வயசானவங்க உட்காந்துருந்தாங்க. ஒரு படம் எடுவா அங்கேருந்து எடு. இருங்க அவங்க எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த நாங்கள் வரமா ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கோம். ஃபோட்டோ எடுத்தாச்சு. வந்துட்டாரா? இன்னும் வரல. இருங்க போகலாம். எப்படி மேலே ஏறது இறங்குறதுலாம் பார்த்தீங்களா? நல்லா இருந்துச்சா? பயமா இல்லையா? இறங்கும்போது பயமா இறங்கும்போது எட்டி பார்த்துட்டே இருந்தீங்களா? அவர் இடத்துல போக வேண்டாம். நான் இவர் தான் பார்க்கவே இல்லைல்ல, அப்புறம் பார்க்கட்டு விட்டாங்க. உங்களுக்கும் ஓரமாக தான் போட்டது. நான் முன்னாடியே வந்து உட்காந்து அவங்க வயசானவங்களாம் நவருமில்ல, இடுப்பில் ஆப்ரேஷன் பண்ணியிருக்காங்களாம். பாருங்க, வீல் சேர்லாம் தள்ளிட்டு போனாங்க. சரி, அப்போ நாம் எதுவும் சொல்ல முடியாது. நான் அவருக்கு நான் சொல்கிறது அப்புறம் இப்போ நானும் சொன்னேன் இந்த மாதிரி ஃபஸ்ட் டைம் தான் ஃப்ளைட்டில் போகிறாங்க அப்படின்னு. அப்புறம் அவர் ஒரு தாத்தாரு மாற்றி விட சொல்லிட்டார் கரெக்டாக.
வாங்க போகலாம் வெளியே. தாண்டி போயிடலாம். கேமரா லைவ் ஓடிட்டு இருக்கிறாரு ஒருத்தர். சேர் இல்லையே, உட்கார்ல இடம் இல்லை. உட்காரத்துன்னா இங்கெல்லாம் வேடி பார்க்கணும். உட்காரத்துக்குலாம் இடம் இல்லை. ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கலாம். இங்கே தான் வச்சுக்கலாம். ஹோட்டலாம் அது ஹோட்டலு. வேணா அந்தாண்ட வேணா போய் பார்க்கலாம். இல்லை இங்கே சேர் இருக்குது, வாங்க. இல்லை இல்லையே உட்காந்துக்கலாம். ஒரு மூணு காலியாக இருக்குது. ஓகே, காலியாக தான் இருக்குது. இல்லை அவர் ஒரு எந்திரிச்சிட்டார் பாருங்க. அவர் ஒரு எந்திரிச்சிட்டார் பாருங்க முன்னாடி. ஃப்ரெண்ட்ஸ், இதோட வீடியோ முடிஞ்சு. நாங்கள் பார்த்திங்கன்னா எல்லாத்தையும் பஸ் ஏறி விட்டுட்டு தான் போயிட்டுருக்கோம் நம்ம ஊருக்கு. ஓகே, மீண்டும் அடுத்த ஒரு vlogல சந்திப்போம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா, பாய் பாய், see you.